ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதனால தான் அந்த ஒரு ரீசனுக்காக தான் எப்போவுமே எல்லாரும் ரீசேல் பிளாட் கிடச்சா நல்லா இருக்குமேன்னு பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ பாருங்களேன், கொடுவாஞ்சேரியில் ஆன் மெயின் ரோட்டு மேலே டைரக்ட் ஓனரோட ரீசேல் பிளாட் நாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். ரீசேல் பிளாட்டாக இருக்கிற ஒரு ரீசனுக்காக இங்கே இவரோட கொடுக்குற ப்ரைஸ் வந்து மார்க்கெட் விலையோட ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபாய்க்கு கம்மியாக நமக்கு கிடைக்குது. வாங்குற உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா லாபம், ரேட்டும் கம்மியாக கிடைக்குது, ஆன் மெயின் ரோட்டு மேலேயும் இருக்கு, டைரக்ட் ஓனர் கான்டாக்ட் வேற என்ன வேணும்? இது மாதிரியான ரீசேல் பிளாட்ஸ் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்க பார்வைக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, ஆன் 100 ஃபீட் ரோட்டு மேலே நாம இப்போ நின்றுகிட்டு இருக்கோம். ஓகே, இதான் 100 ஃபீட் ஆன் மெயின் ரோடு, நெல்லிக்குப்பம் ரோடு. ஓகேங்களா, இதோ பாருங்க இந்த கேட் எஸ்விபி கார்டன். இது ஒரு பழைய லே அவுட்டு, இது கேட் என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த லே அவுட்டுக்குள்ள ஒரு ரீசேல் பிளாட் தான் நாம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். ஓகேங்களா மக்களே, இந்த காம்பவுண்டுக்குள்ள உள்ள போய் பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம உள்ளேருந்து பார்க்குறோம், மெயின் ரோடு தெரியுது பாருங்க. 100 ஃபீட் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கிறது தான் இந்த லே அவுட்டு. இந்த லே அவுட்டை ஃபார்ம் பண்ணி சேல் பண்ணியிருக்காங்க. அதில் வாங்கின ஓனர் இப்போ அவரோட தேவைக்காக சேல் பண்ணுறாப்புல, வாங்கின பிளாட்டை சேல் பண்ணுறாப்புல. ஸோ ப்ராப்பர் ரீசேல் பிளாட் இது. டிடிசிபி அப்ரூவ்ட் லே அவுட் தான் அது. ஓகே, லோன் போடுறதா தான் போய்க்கோங்க நீங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பாருங்க, இதுதாங்க பிளாட்டு. 40க்கு 100 அப்படின்ற சைஸு. வெயிட் இருங்க, இந்த சைஸை 20க்கு 40ஆவோ 25க்கு 40ஆவோ 30க்கு 40ஆவோ சப்டிவிஷன் பண்ணி தரலாம். ஏன்னா இது கார்னர் பிளாட். இது ஒரு 30 அடி ரோடு, இந்த சைடு பாருங்க இது ஒரு 30 அடி ரோடு. ஸோ கார்னர்ல இருக்கக்கூடிய 40க்கு 100 அப்படின்ற சைஸ் அப்படின்றதுனால நான் சொன்ன 4 டைமென்ஷன்ஸ்ல தாராளமா சப்டிவிஷன் பண்ணி தரலாம். சரி, இந்த சைட்டுக்கு லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுவாஞ்சேரியில நெல்லிக்குப்பம் ரோட்ல காயரம்பேடை அடுத்துள்ள ஜங்ஷனான நம்ம கல்வாயில், மேல் கல்வாயில் அமைஞ்சிருக்கு நம்ம சைட்டு. இந்த நெல்லிக்குப்பம் ரோட பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை ஜிஎஸ்டி ரோடாவே பார்க்கலாம். ஏன்னா ஒரு சைடு ஜிஎஸ்டி ரோடையும் இன்னொரு பக்கம் ஓஎம்ஆரையும் லிங்க் பண்ணுறதுனால இந்த ரோடு எப்பவுமே பிஸியாக இருக்கும். ஆல்ரெடி நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. இந்த இடத்துல நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸாக பார்க்க முடியும். இப்போ ஏற்பட்ட பிஸியான ரோட்டில் 100 ஃபீட் ரோட்டு மேலேயே இந்த லே அவுட்டில் நாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்க பிளாட் சேலுக்கு இருக்கு. ஓகே, ஸோ அதுவும் மெயின் ரோட் டச்சில் இருக்க பிளாட் நான் அதை உங்களுக்கு காட்டுற பாருங்க. இதான் பிளாட்டுங்க. ஓகேவா, 40க்கு 60 பார்த்துக்கோங்க. அதுவும் அட்வான்டேஜ் என்னன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டு. நீங்கள் கேட்டிங்கன்னா 20க்கு 40 கிடைக்கும், 25க்கு 40 கிடைக்கும், 30க்கு 40 கூட சப்டிவிஷன் பண்ணி தருவாங்க உங்ககிட்ட. ஓகேங்களா, இது மாதிரி ஆர்டர் அட்வான்டேஜ் இருக்கு. நெல்லிக்குப்பம் ரோட்ல ஒரு சைடு ஜிஎஸ்டினா இன்னொரு சைடு ஓஎம்ஆர் திருப்பூர், ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி. சரிங்களா, ஸோ இது மாதிரி டபுள் வே கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால ஓஎம்ஆர் ஸ்டெச்சில் பார்க்குறவங்களும் பார்க்கலாம், ஜிஎஸ்டி ஸ்டெச்சில் பார்க்குறவங்களும் பார்க்கலாம். கொடுவாஞ்சேரி ஜோனில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறான் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் தாராளமாக இந்த சைட்டை வந்து பாருங்க. ஓகேவா, இந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, அப்போலோ காலேஜ், அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இது மாதிரியான நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கிறதுனாலையும் நிறைய கமர்ஷியல்ஸ் இருக்கிறதுனாலையும் இந்த ஸ்ட்ரெச்சில் நிறைய ஹைரைஸ் அபார்ட்மெண்ட்டுகளை பார்க்க முடியுங்க. அருண் எக்ஸல் அபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம், ஸ்ரீராம் சங்கரி, லேங்கர் அபார்ட்மெண்ட்டு, இது மாதிரியான பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ், பெரிய பெரிய பிராண்டட் அபார்ட்மெண்ட்ஸை பார்க்க முடியும். ஈவன் இங்கே ஐடி காரிடார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு தொட்டு லெஃப்ட் எடுத்தா ஜோஹா அஸ்டான்ஷியா நம்ம சைட்லேருந்து 10வது கிலோமீட்டரில் கனெக்ட் ஆகுது. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, பொத்தேரியில் இருக்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி நம்ம சைட்லேருந்து ஒரு 10-11 கிலோமீட்டர் வரும். ஓகேங்களா, இதெல்லாம் தான் லொகேஷன் அட்வான்டேஜுங்க. இந்த பிளாட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஆன் நெல்லிக்குப்பம் ரோட்டு மேலே இருக்குது, அது தெரியுதுல, டார்க்காக தெரியுது பாருங்க, அதுதாங்க காம்பவுண்டுக்கு அந்தாண்ட 100 ஃபீட் ரோடு. ஸோ 100 ஃபீட் ரோட்டு மேலே இந்த பிளாட் வந்துடுது, அதுதான் ஆடர் அட்வான்டேஜ். சைட்டுக்குள்ளேயே இருக்கும், இதோ காம்பவுண்ட். ஓகே, மெயின் ரோட் பாருங்க, இது காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய பிளாட் சேலுக்கு வருது. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த பிளாட்டோட அட்வான்டேஜ். ஸோ நெல்லிக்குப்பம் ரோட்டு மேலே இருக்க கமர்ஷியல்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் திரும்பவும் சொல்லிட்டேன் கேளுங்க. நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டு சேலுக்கு இருக்கு. 40க்கு 100 அப்படின்ற சைஸு வேணும்னா ஃபுல்லாக வாங்கிக்கிங்க, இல்லைனா நீங்கள் நினைக்கிற சைஸில் கட் பண்ணி தருவாங்க. 20க்கு 40ஆவோ 25க்கு 40ஆவோ இல்லை 30க்கு 40ஆவோ நீங்கள் என்ன சைஸ் கேட்டாலும் சரி சப்டிவிஷன் பண்ணி தந்துருவாங்க. இது டிடிசிபி அப்ரூவ்ட் அப்படின்றதுனால நீங்கள் லோனும் கூட போய்க்கலாம். நீங்கள் பார்க்குற இவ்வளோ கமர்ஷியல்ஸும் இருக்கிறனால தான் என்னமோ தெரியல நெல்லிக்குப்பம் ரோடில் சரியான ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட். இங்கே லேண்ட் காஸ்ட் நியூ லே அவுட் ஆகிறதா லேண்ட் காஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் 3000 3500 வரைக்கும் போகுது. ஏன்னா இது ரோட்டு மேலே இருக்க லே அவுட், மறந்துடக்கூடாது அதை நீங்கள். ஓகேங்களா, உள்ளே போனால் ரேட் கம்மியாக கிடைக்கலாம், பட் இது ரோட்டு மேலே இருக்க லே அவுட். இங்கே 2500 ரூபாய்க்கு இவங்க தராங்க. 3000 ரூபா போகிற இதே இடத்துல 2500 ரூபாய்க்கு இவங்க தராங்க. இது ரீசேல் பிளாட்னால அந்த அட்வான்டேஜ் வாங்குறவங்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஸ்கொயர் ஃபீட் 2500 rupees ஒன்லி. டிடிசிபி அப்ரூவ் தான், ரேட் நெகோஷியபிள். இப்போவே ஸ்கிரீன் கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி டேரெக்டாக வச்சுட்டு வந்து பாருங்க.
இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் செட் ஆகும். ரோட்டு மேலே இருக்கிறதுனால மேபி நீங்கள் வீடு கூட கட்டலாங்க, தாராளமாக அதுக்கும் சூட் ஆகும். குடுவாஞ்சேரி ஜோனில் பார்க்குற எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்குமே நீங்கள் குடுவாஞ்சேரி சைட் பிளாட் பார்க்குற மாதிரி இருந்தால் தாராளமாக வந்து பாருங்கள். சைட் நல்லா இருக்குது, ரேட்டு கம்மியாக கிடைக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டாப் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்ஸ் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். வீடு லேண்ட் வாங்கணும், அபார்ட்மெண்ட் வாங்கணும் யோசிக்கிறதுலாம் சரிதான். ஏன்னா இப்போதான் பசங்களுக்கு லீவ் விட்டுருக்கு, இதான் ரைட் டைம். பசங்க நியூ ஏரியாவுக்கு போனால் நியூ ஸ்கூலுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு அதெல்லாம் ஓகே. ஆனால் வெளியே போய் ப்ராப்பர்ட்டி பார்க்கலான்னு பார்த்தா வெயில் சுட்டெரிச்சிடும் போல இருக்கே, என்ன பண்றதுனே தெரியலையா? நான் ஒரு ஐடியா சொல்ல கேளுங்க. ப்ராப்பர்ட்டியை தேடி நீங்க ஏன் போனோம்? ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்களுக்கு தேடி வந்துச்சுன்னா, ஒரே இடத்துல 500க்கும் மேற்பட்ட ப்ராப்பர்ட்டி பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, அதுதான் இங்க நடக்க போகுது. ஆர்கிவெண்டோட மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ வர மே 9ஆம் தேதி 10ஆம் தேதி நம்ம சென்னை வடபழனியில நியர் அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல ஜவஹர்லால் நேரு சாலையில இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா மஹால்ல தான் இந்த எக்ஸ்போ நடக்குது. மொத்த ஃபேமிலியோட வாங்க, எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இங்க இருக்கு. வந்து பாருங்க, பிடிச்சத புக் பண்ணிட்டு போங்க, கஷ்டமே இல்லாம ப்ராப்பர்ட்டி வாங்கிடலாம். பாருங்க, இது மாதிரியான எக்ஸ்போல வாங்கும்போது காம்படிட்டிவ் ரேட்ல வாங்க முடியும் உங்களால. சோ டோன்ட் மிஸ் இட். மே 9-10